வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்கள் சினிமா ஃப்ரீ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சூர்யா சேதுபதி நடிப்பில் அனல் அரசு இயக்கத்தில் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கூடிய ஃபீனிக்ஸ். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம படத்தோட ஹீரோவான சூர்யா சேதுபதி படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு மிகப்பெரிய பொலிட்டீஷியனை நிறைய இடங்களில் வெட்டி கொலை பண்ணுறாரு. அந்த கொலைக்காக அவர் ஜெயிலுக்கும் போகிறாரு. அவரை கொல்றதுக்காக அவரோட ஒய்ஃபான வரலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா ஆட்களை உள்ளே அனுப்புகிறாங்க. கடைசியாக சூர்யா தப்பிச்சாரா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான். அந்தளவுக்கு தரமாக தாறுமாறாக வந்திருக்கு. படத்தோட இயக்குனர் வந்து ஒரு ஸ்டண்ட் இயக்குனர் அப்படிங்கிறதுனால படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாமே ரொம்ப பங்கமாக பண்ணி வச்சிருக்காரு. அதை தாண்டி பிஜிஎம் ஸ்கோர்ஸ் ஓரளவுக்கு நல்லா கேட்குற மாதிரி இருக்குது. அதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா, கதை திரைக்கதை ரெண்டுமே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. கதை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய கதை, நம்ம நிறைய படங்களில் பார்த்த கதை. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஓரளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா படம் தப்பிச்சிருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேயும் அந்தளவுக்கு பெருசாக எங்கேஜிங்காக இல்லாதனால படம் பெருசாக எந்த ஒரு இடத்துலையுமே செல்ஃப் எடுக்கல. அதை தாண்டி படத்தில் வந்து நம்ம ஹீரோவை தாண்டி நிறைய கேரக்டர் இருந்தாலுமே யாரோட கேரக்டருமே பெருசாக டெப்த்தாக எழுதப்படலை. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள்.